வாடி. வாண்ணா. சொன்னா கேளு. வாடினா. மறுபடியும் படி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னையா அத கேட்க நீ யாரு? உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டி. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ன? இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நீட்டுறது உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரியாத ரகசியங்கள் என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல காலு ஓடல ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். யார் வீட்டுக்குள்ள? பாலா தபாலா. பாலா இருந்தா ஊத்திட்டு போ, தபாலா இருந்தா வச்சுட்டு போ. ரங்கா. நீங்களா பூஜை பண்ணிட்டீங்க? இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம்? நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான்னு திட்டின, கதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி வெக்கமா? நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கம்மன் வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பான். ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டேன். தங்கச்சி கூட்டிட்டு வந்து விஷயத்தை செட்டில் பண்ணிடுவோம். தங்கச்சியா? இல்லங்க, நான் அவளை ஒண்ணு வர முடியாது. அது அப்படிதாங்க, ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒண்ணா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு. நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா. கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சிங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? இல்லையே. பிளெயின் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சமிச்சாங்க? ஒண்ணு இல்ல, ஃபைனல் டச். ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? சாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிடு. நானே ஒரு தில்லு முள்ளு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்காவாகணும்னு ஆசைப்படுறான். ஓகே. நான் வந்து முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல நான் வந்து தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா, தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா
சொல்லிக்கோ, நான் தான் இதெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா. பட்டை போடு பட்டை. அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தில அடிக்கிறம்மா. அடடே, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எங்க உட்காருங்க. உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப் நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா, ஏம்மா ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். ஓ. மாமாவா? ஆமாங்க. அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் பிரதர். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உன் வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கரையில இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும், ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு எப்போவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போற ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்கிருந்து இல்லாம கிளப்பே நடத்துறிய, வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேரு பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? 10 பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ணா அரைவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும், சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர. இருங்க, 1 மினிட். வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவைய வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது. நீயா? சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? ரங்காவே தெரியாதவங்க இந்த பேட்டையில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட தண்ணி வராது, உன் கண்ணுல என்னடா மழை மழை கொட்டுது? என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவனால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சி அடைக்குது. அப்போ உண்மையாவே நீ கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தேடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்க ஒடுக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறா. ஒன்று புஜாரி தரும் பழித்து முத்துக்கு உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டணும் காலை நீட்டணும், அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ. இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதா தனிப்பிறவி, மாதரகுல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். குரு, இது 5 ஸ்டார் ஹோட்டல். நீ பாட்டுக்கு முன்னாடி ஹோட்டல் சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத, பில் ஏறிடும். நீங்க இல்லையா? என்ன தகவலே இல்ல. இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? யார் வந்தீங்க? யார பார்த்து என்னையா கேக்குற? உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் பாரியா, என்ன கைவிட்டினா
7 ஜென்மத்துக்கு அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாருமா, வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற. இல்லம்மா, அம்மா சத்தியமா சொல்றேன், நான் தேடிட்டு இருக்கிறார் இவர்தான். ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மறக்கலாம், ஆனா தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான். ஏன் தம்பி? என்னக்கா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி இன்னொரு இருக்கான் போல இருக்கு. அதை நானே நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க. யோ, என்னையா நீ ஏமாத்திட்டு போற? நீ யாருன்னு நிரூபிக்கல. என் பேர் கங்கா இல்ல. இல்லம்மா, உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்றேன். என்ன உன் கூட பிறந்த அண்ணா நினைச்சிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். மறுபடியும் படி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னையா அத கேட்க நீ யாரு? உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டே. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ன? இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நீ கழுத்து நீட்டுறது, உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரியாத ரகசியங்கள் என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல, காலு ஓடல, ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முழிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். திருட்டு ராஸ்கல்ஸ் மிதிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரேன்னு பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவனுங்க தான். என்னடா படுத்துட்டீங்க? கெட் அப், கெட் அப், கெட் அப். கிளியர் பண்ணுங்க சார். எவரிதிங் கிளியர். இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சீட்டாட்ட கிளப் நடத்திக்கிட்டு இவர் பண்ண சீட்டிங் எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ரங்கா, நீ குழந்தைய கடத்தல குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ரங்காவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் நிரபராதி. அவன் பேர்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. பாத்தீங்களா, சிகரெட் பிடிக்கிறான். படா நீ முட்டி முட்டி தட்ட போறாங்க. போ. அப்ப சரி சரி சரி. லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா? ரங்கா, நான் உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்ப. ஏதோ என் அக்காவை வாழ்நாள் பூரா நல்லா வச்சுட்டு தான் போதும். எனக்கு நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்தா பெருமை ராஜுக்கு தான் சேரும். இந்த நல்ல நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என் தம்பிக்கும் இந்த கங்காவுக்கும் அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறோம். இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாமா, கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம்.